வணக்கம். எல்லா மாதம் அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாட்களிலும் நெல்லையப்பர் கோவில்ல இருக்க எங்கள் காந்திமதிக்கு நான் அங்கே உட்காந்து அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறது என்னுடைய வழக்கம். எந்த மாதமும் இந்த அமாவாசை, பௌர்ணமி நான் தவற விட மாட்டேன். அங்கே உட்காந்து அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த முறை அப்பாவோட ஹோம் டவுனில் ஒரு ஃபெஸ்டிவல் போன ரீசன்னால் என்னால் நெல்லையப்பர் கோவில் போக முடியலை. சரி என்ன பண்ணலாம்னு நான் நினைக்கும்போது அப்பாவோட ஹோம் டவுன்லேருந்து குற்றாலம், தென்காசி இந்த 2 கோயில்களுமே அருகாமையில் இருந்த காரணத்தினால நான் குற்றாலம் முதல்ல போய் அங்கே அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிட்டேன். அது சக்தி பீடங்களில் அந்த பீடமும் ஒன்று, பராசக்தி பீடம். அங்கே போய் நான் அம்பாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கிட்டேன். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நிறைய செண்பக மலர்கள் கிடைக்கும். அங்கேயும் அம்பாளுக்கு தொடுத்து நான் செண்பகப்பூ வாங்கி கொண்டுட்டு போய் கொடுத்துருந்தேன். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நான் வந்தது தென்காசி. தென்காசிலேயும் அம்பாளுக்கு நான் அங்கேருந்து செண்பக மலர்கள் தொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கேயும் அம்பாளுக்கு நல்லபடியாக கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து அபிராமி அந்தாதி எல்லாம் பாராயணம் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி அமாவாசைங்கிற காரணத்தை